சாட்சியாக இருக்கிற தேவனுக்கு கொடான ஸ்தோத்திரம். நன்றி சொல்லிக்கிறேன். நாங்கள் 5 வருட காலமாக நான் இந்த சபைக்கு வந்துருக்கிறேன். இந்த சபைக்கு வரும்பொழுது நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான நிலைமையில தான் அந்த சபைக்கு நான் வந்தேன். ஜெயின் சிஸ்டர் ஒருத்தவங்க தான் கொண்டு வந்து சபையில் வச்சாங்க. ஆனால் இங்கே வந்த நாளிலிருந்து நான் அநேக வேதத்தில் பற்றியும் அதிகமாக அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் அதிகமாக ஜெபிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சியும் கற்றுக்கொண்டேன். அது மாத்திரம் ஒவ்வொரு நாளும் படிப்படியாக எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க ஆரம்பிச்சது. அதிகமான அதிசயங்கள் நடந்தது ஒவ்வொரு நாளும். கிறிஸ்தவர் இப்போ ஃபஸ்ட்டு பிரதர் என்ன சின்ன பாஸ்டர் வந்து போதிச்சாங்க ஞாயிற்றுக்கிழமை. பிள்ளைகளாக தெரிந்து கொண்டது அதிகாரம் என்ன அப்படின்னு அதை பற்றி 1 வருடம் 1.5 வருட காலமாக அதை தான் போதிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து முன்னாடி ஜெபிப்பேன், அழுது தான் ஜெபிப்பேன். ஆனால் அதை வந்து ஒன்றுமே நடக்காது. அப்போது பாஸ்டர் சின்ன பாஸ்டர் இந்த போதனையை பற்றி நான் பிடிச்சிக்கிட்டேன். ஏசப்பா என்ன எங்கள் வீட்டில் எப்படினாலும் வச்சுப்பீங்க, அதுக்கு ஒரு காலம் உண்டு இப்படி தான் இருந்தேன். ஆனால் சின்ன பாஸ்டர் ஜெபத்தை கேட்டு அவங்க இப்படி தான் ஜெபிக்கணும், இப்படி தான் உண்டே பிடிச்சிக்கணும்னு சொன்னாங்க. அப்போ பிடிச்சிக்கிட்டேன், ஏசப்பா எங்கள் வீட்டுக்காரங்க இப்போ வச்சுட்டு எனக்கு கொடுக்கணும், இன்னும் காலம் கடந்துட்டே போகுது, எனக்கு வேணாம், இப்போ அவரை வச்சுட்டு கொடுங்க சாமின்னு சொல்லிட்டு உறுதியாக பிடிச்சேன். எதை கட்டணும் எதை கட்ட அவிழ்க்கணும்னு சொல்லியும் பிரசங்கம் பண்ணாங்க. அதன்படி பிடிச்சுக்கிட்டு நான் ஜெபிச்சேன். கொஞ்சம் ஒரே மாதத்துல அவர் ரசிக்கப்பட்டாரு. போன 2 வருடம் மாதம் இந்த 9வது மாதத்தோட அவர் ரசிக்கப்பட்டு உடனே ரசிக்கப்பட்டு அவங்க அநேக பிரச்சனை, உபத்திரம், கடன் பிரச்சனை, வேதனை, கண்ணீர், வீட்டை விட்டு வெளியில கூட போக முடியாது. இப்படி போனா இப்படி வருவானா, இப்படி போனா இப்படி வந்து திருப்புவாங்க, அப்படியெல்லாம் இருந்தோம். ஆனா என்னைக்கு இந்த சபையில வந்து எங்க வீட்டுல காலடி எடுத்து வச்சாரோ அன்னைக்கு ரசிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் கர்த்தர் அவரை ரசித்து அவரை இந்த சபைக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஞானஸ்தானம் எடுத்தாரு. ஞானஸ்தானம் அவர் எடுத்து அவங்க அக்காவையும் இந்த சபையில கொண்டு வந்து ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தர் பேசிட்டாரு. அவங்க குடும்பம் முழுவதையும் ஒருத்தரையா என் வீட்டுக்கார் மூலமா சொல்றாரு. முதலாவது நான் ஜெயிச்சேன், ஏசப்பா நானும் என் வீட்டாருமோ என்ற கர்த்தரே செய்யணும்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தை என் குடும்பத்தில் நிறைவேறணும் சாமி சொன்னேன். அந்த வாக்குத்தத்தை ஒவ்வொருவர் மூலமா எங்க குடும்பத்துல நிறைவேறி கொண்டு வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கடனுக்காக வண்டியை கூட வித்துட்டாரு, மீன்படி வண்டியை கூட வித்துட்டு அந்த கடனை கட்டிட்டு வட்டியை மட்டும் தான் கட்டியிருந்தாரு. ஐயாட்ட வந்து புதன்கிழமை வந்து ஆலோசனை கேட்டு நான் போவேன். ஐயா ஒவ்வொரு நாளும் ஆலோசனை சொன்னாங்க. புதன்கிழமை ஆலோசனைக்கு வந்து நான் கேட்டு ஜெபிச்சுட்டு போகும்போது அந்த நாளே அற்புதம் நடக்கும் எங்களுக்கு. ஐயா என்ன பண்ணாங்க, காசை கொடுத்தா பிரச்சனை கிடையாது, ஒண்ணுமே தீராது, ஒரு வண்டியை வாங்கி கொடுத்துடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு மீன்படி வண்டி வாங்கி கொடுத்தாங்க. அதன் மூலமா வருமானத்தை கொண்டு கடன் கட்டுறதுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. அந்த வண்டி ஓட்ட முடியல, எனக்கு நெஞ்சு வலி வந்துருது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி மோட்டர் போடணும், மோட்டர் போட கர்த்தருக்கு பேசிட்டாரு. மோட்டர் போட்டாங்க. மோட்டர் போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கிற நல்ல கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க, இல்ல நான் லைசன்ஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்னாங்க. சரி ஜெபிக்கலாம். ஏசப்பா பிள்ளைங்களுக்கு உறுதியா பிடிச்சு நம்ம ஜெபிக்கும் போது கட்டாயம் நடக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணா உறுதியா பிடிச்சிட்டோம். ஏசப்பா லைசன்ஸ் எடுத்ததுக்காக அவங்க சோத்திரம் சொல்லிட்டே இருந்தோம். இந்த சின்ன பாசத்தி பெரிய பாசத்தி வந்து ஜெபிக்கும் போது சின்ன பாசத்தி ஜோம் பண்ணலாம் நடக்கும் சார். அதே மாதிரி லைசன்ஸ்க்கு படிக்கவும் இல்லை, இருக்கு படிச்சாதான் சர்டிபிகேட் இருந்தா தான் லைசன்ஸ் கிடைக்கும். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாங்க, சர்டிபிகேட் இல்ல படிக்கல, லைசன்ஸ் கிடைக்க கர்த்தர் திருப்பி செஞ்சாரு. லைசன்ஸ் கிடைச்சது, லைசன்ஸ் போட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு 3 மாசம் 4 மாசம் வாடகை ஆட்டோ விட்டாங்க. வாடகை ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்கிறது இல்லை, எனக்கு சொந்த ஆட்டோ வாங்கணும். ஐயாட்டி வந்து ஜோம் பண்ணா, சின்ன பையாட்டி வந்து ஜோம் பண்ணா, ஐயா என்ன பண்ணாங்க, வாங்கலாமா கர்த்தர் கிருபை செஞ்சாரு. அப்படியே ஒரு சொந்த ஆட்டோ வாங்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சாரு. இந்த 1 மாசம் முடிஞ்சு 2வது மாசம் அந்த சொந்த ஆட்டோ வாங்கி அதற்கு டீவு கட்டுறதுக்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சாரு. அது மாத்திரம் இல்ல, சின்ன வீடு, அதுல ஜபாரைய வச்சிருந்தோம். ஜெபிக்கிறதுக்கு இடம் இருக்காது. படுத்தா ஒருத்தர் தள்ளி ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படும். ஐயாட்ட வந்து ஜெபம் பண்ணோம், ஐயா ஒரு இடம் வாங்கி விற்க போறாங்க ஐயா, அது வாங்குங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அதுக்கு உதவி செஞ்சாங்க. உதவி செஞ்சு அந்த இடத்த வாங்கணும், ஜபாரைய தனியா கேட்டணும். ஆண்டவர் அந்த இடத்துல மாசம் ஜப கூட்டம் வைக்க கர்த்தர் கிருபை செஞ்சாரு. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களுக்காக சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கணும், சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் சண்டே கிளாஸ் ஆரம்பிக்க நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கோம். அநேகமா கர்த்தருடைய கிருபை நிமித்தம் சண்டே ஸ்கூல் எப்போ ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஐயா சொன்ன ஆலோசனை சண்டே ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்க குடும்பத்துல அற்புதத்தை செஞ்சுட்டே இருக்கிறாரு. அற்புதத்துல இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து கிறிஸ்தவர்களின் அதிகாரம் இந்த தலைப்புல போதிக்கிறாங்க. அதே மாதிரி போதிக்கும் போது நான் அதை பிடிச்சுக்கிட்டே இருப்பேன். நல்ல காய்ச்சல், டைபாய்டு இருக்கு, மலேரியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒருத்தரும் ஒரு நாள் போய் ஊசி போடணும், குளுக்கோஸ் ஏற்றணும், அது ஏற்றணும், இது இருந்துப்பேன். நான் ஒரு மேலப்பா நீங்க பரம வைத்தேன். முதல் நாள் போனேன், ஊசி போட்டேன், மாத்திரை சாப்பிட்டேன், நிக்கல. 2வது நாள் போய் டெஸ்ட் பண்ணிட்டு மாத்திரை வாங்கி போட்டுட்டு 2டே நாள் தான் டாக்டர்கிட்ட போனேன். உடனே என்ன பண்ணேன், கையை வச்சு தலைமையில ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். பெரிய ஐயா சொன்னது மேலே நமக்கு நம்ம தான் அப்படின்னு சொன்னாங்க. வேறு தலைமையில கை வச்சுட்டு, எப்பா எனக்கு நீங்க பரம வைத்தேன், இதுக்கு மேல நான் வைத்தியர்கிட்ட போக மாட்டேன், இந்த மருந்து மாத்திரை எனக்கு இனிமேல் குணம் ஆயிடும் சாமி சொல்லிட்டு கையை வச்சு ஜெபிச்சுட்டு அந்த மாத்திரையை உங்களுடைய ரத்தம் சாமி
சாமி, இது வந்து உம்முடைய சரீரம், உம்முடைய ரத்தம் என் அவயத்துல பாயும்போது எல்லாம் உம்முடைய சரீரம், நீர் என்னுடைய ஆலயமா இருக்கிறீர், உம்முடைய ஆலயமா நான் இருக்கிறேன் சாமி சொல்லி நான் ஜெபிச்சு மாற்றப்பட்டேன். எப்படிதான் அந்த ஜுரம் போச்சுன்னே தெரியல. நேற்றுக்கு தினம் இந்த கண்ணாடி போடுறப்ப இப்ப கண்ணாடி கலத்திட்டதுனால நேற்றுக்கு தினம் தலைவலி பயங்கரமா இருந்தது. முடியவே இல்லை. சாப்பாடு போய் படுத்துட்டு ஸ்லிப் பண்ணிருந்தேன். அதே மாதிரி கையை வச்சு ஜெயிச்சு எசப்பா அந்த தலைவலி எடுத்து போடுங்க சாமி, அதிகாரம் என் கையில இருக்குது, எல்லா வச்சுட்டு நீங்க அதிகாரத்தை என்கிட்ட நீங்க கொடுத்துருக்கும் போது நான் எதுக்குப்பா பயப்படணும்னு சொல்லிட்டு இந்த தலைவலியை கொண்டு வந்த பிசாசு ஏசுவின் நாமத்துல கட்டுறேன்னு சொல்லி கட்டிட்டு தலையில கை வச்சு ஜெபிச்சு மாதத்துக்கு கட்டுற உடனடியாக எனக்கு சுகத்தை கொடுத்தாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி. எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை. எங்கள் வீட்டில் குடிச்சிட்டு அடிக்கடி கலாட்டா பண்ணுவார். எங்கள் பசங்க வந்தால் கூட இருக்கவே விட மாட்டார். எங்கள் பசங்க வந்தால் கூட வசந்த வீட்டில் தான் இருப்பாங்க. படுக்க ஒரு நாள் தங்கினா கூட வீட்டிலே தங்காதுங்க பசங்க, வசந்த வீட்டில் தான் பார்த்துப்பாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். வயசுக்கு அந்த பசங்க வந்து வீட்டில் படுக்குது ஏசப்பா, எனக்கு கணவர் சரியில்லை சாமின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் பாருங்க விடைகாலம் 4 மணிக்கெல்லாம் ஏந்து போயிடுவார், குடிக்கிறதுக்கு பிளாக்ல வாங்கிறதுக்கு போயிடுவார். 3 மணிக்கெல்லாம் ஏந்து போயிடுவார். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் போகிறது ஒரு வருஷம் போகிற மாதிரி இருக்கு எனக்கு. நான் அடிக்கடி வந்து வசந்தாக்காண்ட ஆலோசனை கேட்பேன். வசந்தாக்கா எதுக்காகவும் ஜெபம் பண்ணுவேன். அடிக்கடிக்கு நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம் எங்கள் வீட்டுக்காருக்காக. அப்பா அண்டி வந்து நான் சொல்லுவேன், அடிக்கடிக்கு வந்து சொல்லுவேன். எனக்கு சொல்றது கூச்சமாக இருக்கும். வசந்தாக்கா தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்பாவும் அடிக்கடிக்கு எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இந்த மாசத்துல 2வது வாரத்தில் ரொம்ப எங்கள் வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் வேலை செஞ்சு 500 ரூபாய் எனக்கு கொடுத்தாரு. கொடுத்து சனிக்கிழமை நைட்டு கொடுத்தாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரே கலாட்டா வச்சார், எனக்கு காசு கொடுத்தா ஆகணும்னு. சரி காசு கொடுத்தா தான் உனக்கு சபைக்கு போக விடுவேன்னு சொல்லிட்டாரு. சரி நான் அந்த காசும் கொடுத்துட்டேன். நான் கொடுத்த உடனே அவர் என்ன சொல்லி, நீ எங்கே போனால் நான் கூட வரேன், நீங்கள் சபைக்கே போகக்கூடாதுன்ட்டார். நான் சொன்னேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அப்படின்னா நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு என் கூடயே வந்தேன். நான் பால்நாடி ஸ்கூலில் நான் போயிட்டேன். கூடயே வந்துட்டார் அவர். அங்கே போன உடனே ஹாஸ்பிட்டல் சாத்திட்டுக்குது. நீ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஹாஸ்பிட்டல் சாத்திட்டுக்குது, நீ ஏன் வந்தேன்னு கேட்டார். இல்லை 9 மணிக்கு தான் திறப்பாங்க. அப்போலாம் நானும் உன் கூட உட்காந்துட்டு அங்கே உட்காண்டாரு. ஆனாலும் நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா உன்னோட வார்த்தை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் ஆடிட்டுக்கு போக முடியாத அளவுக்கு ஆயிடுத்தப்பா, ஆனாலும் இவர் இந்த இடத்த விட்டு போயிடணும். நான் சொல்கிறேன், ராஜியப்பா ஒயிட் ஷாப்பு திறந்துட்டு இருக்கோம், நீ போன்னு சொல்கிறேன். அப்போ கூட அவர் போகல. நான் போக மாட்டேன், நான் 10 மணிக்கு போகிறேன்னு சொல்லிட்டாரு. நான் உள்ளுக்குள்ளே ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எங்கள் வீட்டுக்கார இந்த இடத்த விட்டு போயிடணும் ஏசப்பா, நான் இப்படி பூந்தாலும் நான் சபைக்கு போயிடணும் ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆனால் எனக்குள்ள ரொம்ப பயம் வந்துச்சாரு. எங்கள் ரோட்டில் அடிச்சுடுவாருன்னு சொல்லிட்டு வர பயந்துனாருங்க, திட்டினே இருந்தாரு. நான் மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா எனக்குள்ள ஒரு பெரிய காரியம் சரி, இது மட்டும் நான் சொல்லினே இருந்தேன் பாரு. ஒரு அண்ணன் வந்தாரு, என்ன மாறா இங்க உட்காந்துக்கிறேன்னு சொன்னா பாரு. அவரு நம்ம கட்டிக்கிறது பார்த்து அவரு என் வீட்டை கூப்பிட்டாரு, வா மாறா கடைக்கு போறாங்க. அப்படி நான் நினைச்சேன், ஏசப்பா ரொம்ப சந்தோஷம் ஏசப்பா. அவருக்கு போன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், எப்படியோ சுத்திட்டு வந்தேன். நான் இடமே தெரியல, வேற வைக்கக்கால் சீட்டுக்கா பூந்து அப்படி இப்படி பூந்து சபைக்கு வந்துட்டேன். சபைக்கு வந்தோடனே என்னால் அழைத்தாங்க, ஏசப்பா என்னை எதுக்குப்பா படிச்சிங்க, இனிமேல் வாழ்க்கை நான் வாழ்ந்தோம், நான் செத்தே போயினேன் ஏசப்பா, எனக்கு கணவரும் சரியில்லை தகப்பனே, நான் தாய் வீட்டுக்கும் போக முடியாது இருந்தேன் ஏசப்பா. அங்கே போனாலும் எங்கள் தம்பி அங்கே வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு குஷ்டு வந்து அங்கே ஒரே கலாட்டா பண்ணுவார். அதனால எங்கள் தம்பி திட்டும். அதனால நான் எந்த காரம் வந்தோம் போகவே மாட்டேன், வசந்த வீட்டில் இருப்பேன், நான் சபையில் உட்காந்து இருப்பேன். நான் இதே போல் நான் ரொம்ப 2வது வாரத்தில் ரொம்ப அழுது நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் ஏசப்பா பாருங்க, அன்னைக்கு ஏசப்பா என் கணவர் தொட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக குடிச்சுட்டு இருந்தாரு. திங்கட்கிழமை அன்னைக்கு அவரால் ஏஞ்சிக்கவே முடியல. முடியாதுனால சரி ஏன் அப்படி வேலைக்கு போனாரு, வேலை இல்லை. நான் சொன்னேன், ஏசப்பா அவருக்கு வேலை இருக்க வச்சுதானே என்னை இப்பெல்லாம் பண்ணேன், வேலையே கொடுக்கூடாது ஏசப்பா. 1.5 வாரம் வேலையே இல்லை அவருக்கு. அது வேலை இல்லாத அவருக்கு குடியே இல்லை அவரு. அதே போல 5 மணிக்கு எழுந்து போகுது, 4 மணிக்கு எழுந்து போகுது. வசனக்கா ஜெபம் பண்ணும், உங்க வீட்டுக்காரர் போய் போறல, நீ கவலைப்படாத தேவி, விட்டுரு தேவி, நீ ஜபத்துல வை. அதே போல நாங்கள் ஜபம் பண்ணி நாங்கள் கூடி ஜபம் பண்ணுவோம். ஆனா பாருங்க ஏசப்பா அந்த 5 மணிக்கு 4 மணிக்கு போகுது நிறுத்திட்டாரு. நான் சொல்லுவேன், அப்ப 4 மணிக்கு நீ அசமாத்தாண்ட போவாத, நீ உங்க கூட கூடாதுங்க. அப்பதான் என்னை எழுத்து கேட்பாரு, நான் கூடுவேன், நான் போவேன், நீ நான் சொல்லுவேன். நான் பார்த்தேன், சரி உங்ககிட்ட சொல்றேன், ஏசாப்பான்னு சொல்றேன். ஏசாப்பா ஜபத்துல வச்சு நான், ஏசப்பா 4 மணிக்கு ஓடக்கூடாது ஏசப்பா, நான் ஒண்டியா படுத்துக்கிறேன் ஏசப்பா. தூங்கி எழுந்து பார்த்தா நான் தனியா படுத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது ஏசப்பா. அவரு விடிய காலம் போகக்கூடாது சொல்லி நான் ஜபத்துல வச்சேன். அதே போல பாருங்க, அது வேலை இருக்க சொல்ல எனக்கு நிம்மதி இல்லை. பணம் கொடுப்பாரு, ஆனா நிம்மதி இருக்காது எனக்கு. அவர் வேலை இல்லாததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஜபம் நடந்தாலும் வசனாக கூட துணிஞ்சு அனுப்புறாரு. நான் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டேன், ஞாபகப்பட்டுக்கிறாரு. இன்னும் இங்க ஜபங்குத போடலையா, இங்க ஜபங்குத போடலையா, இன்னைக்கு கூட எனக்கு வர மூடே இல்லை. ஆனா அவருக்கு தான் காணிக்க கொடுக்கணும், நீ போன்னு சொல்லி அனுப்பி வச்ச வசனாக கூட. கர்த்தருக்கு கோடான கொடு நன்றி. அதே போல என் பசங்க வந்தா கூட நல்லா கவனிக்கிறாரு, காசு கொடுத்து அனுப்புறாரு, அதுக்காக நன்றி.